ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 104. கயல்விழி மற்றும் அபிமன்யுவின் செயல் சுப்பிரமணிக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. ஏதோ இளம் வயதினர் விளையாட்டாக பேசுகிறார்கள் என்று எண்ணியவர் அங்கிருந்து சென்று விட்டார். உடன் லட்சுமியையும் அழைத்து கொண்டு யாழினி அபிமன்யுவிடம், அக்கா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க என்று கூறி சமாளிக்க முயற்சி செய்ய கயல்விழி, நான் ஒன்றும் சும்மா எல்லாம் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன் என்று விடாமல் பதிலுரைத்தாள். அபிமன்யு யாழினியையே குறுகுருவென பார்த்தபடி நின்றிருந்தான். யாழினி மனதிற்குள், ஐயோ இந்த அக்கா வேற நேரம் காலம் தெரியாமல் ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியலையே என்று உள்ளுக்குள் நொந்து போனவள், அபிமன்யு இது நிஜமாவா சும்மாவா எல்லாம் நான் கேட்கல, எனக்கு தேவை உன்னுடைய பதில் மட்டும்தான். உன் அக்காவுடைய கேள்விக்கு உன்னுடைய பதில் என்ன என்றான் நேரடியாக யாழினியை பார்த்து. யாழினி கயல்விழியிடம், அக்கா நீ நிஜமா தான் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எப்படி உங்க கூட வர முடியும்? நான் இங்க தான் இருப்பேன். இப்பொழுதுதான் அபிமன்யுவிற்கு முகமே பிரகாசமானது. கயல்விழி, ஏண்டி ஏன் வர முடியாது? இவர் உன்னை ஏமாத்தி தானே கல்யாணம் செஞ்சாரு. யாழினி, சும்மா பழசையே பேசிக்கிட்டு இருக்காதுக்கா, இப்போதான் எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சுல, நீ ஏன் புதுசா இப்படி எல்லாம் பண்ற? மகேஷ், கயல் நீ பண்றது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ நீ எதுக்காக உன் தங்கச்சி அவ வீட்டுக்காரர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிற? உன்னை எங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்க வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா நீ கேட்பியா? அப்படித்தானே அவங்களுக்கும். நீ தேவையில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாத என்றான் அதட்டலாக. அதற்கு மேல் கயல்விழியால் எதுவும் பேச முடியவில்லை. மரகதம், இங்க பாருமா கயல், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. அபிதம்பி யாழினியை விரும்பி கல்யாணம் செஞ்சது எல்லாமே தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க? நீ கூட தான் விரும்பி கல்யாணம் செஞ்சிருக்க. எங்களுடைய விருப்பத்தை எல்லாம் கேட்டா நீ கல்யாணம் பண்ண? உன்னை நாங்க யாரும் உன் வீட்டுக்காரர் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லலையே. நீ மட்டும் ஏன் இப்படி யாழினியை கூப்பிடுற? இதெல்லாம் சரியானு நீயே யோசிச்சு பாரு. அபிமன்யு யாழினியிடம், சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நீ எதுக்காக இங்க இருக்கன்னு ரீசனோட சொல்லு. ஆரியன் தன் அண்ணன் வேறு எதற்கோ முயற்சி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் சத்தமாக, சரி சரி, என் அண்ணா வேற ஏதோ ட்ரை பண்றார் போல இருக்கு, வாங்க நம்ம எல்லாம் கிளம்புவோம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்ப யாழினியும் அவர்களுடன் வெளியேற முயற்சித்தாள். அவளின் கையை பிடித்து தடுத்த அபிமன்யு, சொல்லிட்டு போ, ஏன் இங்க இருந்து உன்னால் போக முடியாது என்றான் தன் கேள்வியிலேயே நின்றபடி. யாழினி, என்ன பண்றீங்க நீங்க? கையை விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. அபிமன்யு, பார்த்தா என்ன இப்போ, நீ சொல்லு. யாழினி, அது நான் இல்லைனா உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க தானே சொன்னீங்க நான் இல்லைனா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு. அபிமன்யு, அப்போ எனக்கு தூக்கம் வராது என்று தான் நீங்க இருக்கியா என்றான் அவளையே குறுகுருவென பார்த்தபடி. யாழினி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நான் உங்களுக்காக தான் இங்க இருக்கேன்னு சொல்லணும், அதானே? சரி, நான் உங்களுக்காக தான் இங்க இருக்கேன், போதுமா? இப்போ திருப்தியா? அபிமன்யு, அப்படி சலிச்சு போயெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்றான் முகத்தை திருப்பிக் கொண்டு. யாழினி, பார்க்க தான் பெரிய கோவக்காரர் மாதிரி இருக்கார், ஆனா பண்றது எல்லாமே கேடித்தனம் என்று எண்ணி புன்னகைத்தவள் அபிமன்யுவிடம், பின்ன திரும்ப திரும்ப இப்படி கேட்டா வேற என்ன சொல்றதாம்? எனக்கு வெக்கமா இருக்காதா? எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வந்தப்போ கூட நான் இங்க தானே இருந்தேன், இதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அபிமன்யு, என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? யாழினி, இப்போ மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன், போதுமா என்றால் மின்னும் கண்களுடன். இதுவரை பலமுறை அபிமன்யு யாழினியிடம் தன் காதலை வெளிப்படுத்தி இருந்தாலும் யாழினி தன் கண்களில் காதலோடு அவள் கூறி இப்பொழுதுதான் கேட்கிறான். அபிமன்யுவிற்கு ஆனந்தத்தில் விண்ணில் பறப்பது போன்ற உணர்வு. ஆரியன் தன்னுடன் ஆரணி, வெண்ணிலா, ஷைலஜா என அனைவரையும் அழைத்து கொண்டு இவர்களை நோக்கி வந்தவன் அபிமன்யுவிடம், அண்ணா பேசி முடிச்சிட்டீங்கன்னா நாங்கள் யாழினியை கூப்பிட்டுட்டு போகலாமா? அங்கே மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வர வர நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இங்கே யாருக்கு கல்யாணம்னே தெரிய மாட்டேங்குது என்றான் இறுதி வாக்கியத்தை மட்டும் முணுமுணுப்பாக. அபிமன்யு ஆரி என்று தன் அடி குரலில் அழைக்க ஆரியன், சரி சரி கோவப்படாதீங்க, வேற ஏதாவது பேச வேண்டியது இருந்தா பொறுமையா பேசிட்டு கிளம்புங்க, நாங்கள் வெயிட் பண்ணி யாழினியை கூப்பிட்டுட்டு போறோம் என்றவன் அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்று விட்டான். அபிமன்யு, போடா இடியட் என்று விட்டு சென்று விட்டான். பிறகு ஷைலஜாவின் மெஹந்தி ஃபங்க்ஷன் இனிதே துவங்கியது. மணமகளுடன் போட்டியிடும் அளவு யாழினி அந்த லெஹங்காவில் மின்னிக் கொண்டு இருந்தாள். அனைத்தும் அபிமன்யுவின் கைவண்ணம்தான். யாழினிக்காக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்தான்.
ஷைலஜாவின் திருமணத்தில் அவள் அணிவதற்கு என்று. யாழினி அணிந்திருக்கும் கோல்டன் கலர் லெஹங்காவிற்கு மேட்சாக அபிமன்யுவும் கோல்டன் கலரில் ஷர்வானி அணிந்திருந்தான். ஆரியன் சோகமாக அமர்ந்திருக்க, ஆரணி, என்னடா வீட்டில் விசேஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ இப்படி உம்மென்று உட்கார்ந்துருக்க? ஆரியன், நீ வேற கடுப்பேத்தாத. அங்க பாத்தியா நம்ம அண்ணனை? மாப்பிள்ளை பொண்ணுக்கு போட்டியா யாழினியும் அபி அண்ணாவும் ரெடியாகி இருக்காங்க. ஆனா என்ன பாரு, நான் மட்டும் இப்படி தனி மரமா நிக்கிறேன் என்றான் வருத்தமான குரலில். ஆரணி, என்னது தனி மரமா நிக்கிறியா? அதான் நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. ஆரியன், உன்னை யார் என் கூட வந்து நிற்க சொன்னா? ஆரணி, அப்போ உனக்கு வேற யாரு கூட வந்து நிற்கணும்? ஆரியன், அதை உன்கிட்ட சொல்லி என்ன பண்றது என்று சலித்து கொண்டவன், சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கிறதால சொல்கிறேன். நானும் அந்த பொண்ணை எப்படியெல்லாமோ கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். செட் ஆகவே மாட்டேங்குது. நீங்களும் ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உன் கூட பிறந்த அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? ஆரணி, போச்சு, இனிமே இவன் நிறுத்த மாட்டான். இவன்கிட்ட வந்து பேசுனதே தப்பா போச்சு என்று உள்ளுக்குள் சிந்தித்தவள் வெளியே, ஹிஹி, அண்ணா கூப்பிடுறாங்க, நான் வந்து பேசுகிறேன் என்று விட்டு அங்கிருந்து நழுவி விட்டாள். ஆரியன், போடி போ, என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? சீக்கிரமே நான் சாதிச்சு காட்டுறேன். இதே மாதிரி எனக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சு காட்டுறேன் என்று சபதம் எடுத்தான். ஆரணி ஷைலஜாவின் அருகில் நின்றபடி தன்னுடைய திருமணத்தை பற்றிய கனவுலகிற்குள் சற்று நேரம் சென்றாள். இப்படித்தானே எங்களுக்கும் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். அவனுக்கும் அபியண்ணா போட்டிருக்க மாதிரி ஷெர்வானி போட்டா செமையா இருக்கும் என்று சிந்தித்தவாறு நின்றிருந்தாள். வீடே திருமண கோலத்தில் கலகலவென இருந்தது. ஒரு புறம் கிருஷ்ணமூர்த்தியும் வேலுச்சாமியும் தங்களுடைய பழைய நினைவுகளை பேசி மீட்டு கொண்டிருக்க, பெண்கள் கூட்டம் ஒரு புறம் சலசலத்து கொண்டிருந்தது. இளவயதினர் மணப்பெண்ணை கிண்டலும் கேலியும் செய்தபடி கலகலத்து கொண்டிருக்க, அபிமன்யுவின் கண்கள் மட்டும் யாழ்னியையே வட்டமடித்து கொண்டிருந்தது. மகேந்திரன் எந்த குறையும் இன்றி தன் தங்கை மகளுக்கு நல்ல முறையில் இனிதே திருமணத்தை நிறைவேற்றி வைத்தார். விசாலாட்சி எதிலுமே பெரிதாக பங்கெடுத்துக் கொள்ளாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டே சுற்றி கொண்டிருந்தார். ஷைலஜாவின் அப்பா மனநிறைவோடு தன் மகளை வாழ்த்த, விசாலாட்சி பெயருக்கு என்று வாழ்த்திவிட்டு நகர்ந்து விட்டார். ஷைலஜாவின் அப்பா, எதுக்கு விசா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான நாள் இன்னைக்கு, நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? விசாலாட்சி கோபமாக தன் பற்களை கடித்தபடி, தேவையில்லாமல் என்னை பேச வைக்காதீங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களேன்னு பார்க்குறேன். உங்களால் தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. பேசாமல் வாயை மூடிட்டு போயிடுங்க என்றார். அதற்கு மேல் அவர் எதுவும் கேட்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஏனெனில் அவர் மேலும் தவறு இருக்கிறதே. எது எப்படியோ ஷைலஜாவின் முகம் திருமண கலையில் பிரகாசமாக இருந்தது. கிஷோரும் ஷைலஜாவும் தங்கள் காதலில் ஜெயித்து திருமண பந்தத்தில் ஒன்று சேர்ந்ததை எண்ணி மகிழ்ச்சியும் பூரிப்புமாக இருந்தனர். அதுவும் ஷைலஜா தன் அன்னையை மீறி இந்த திருமணம் எப்படி நடைபெறப் போகிறதோ என்ற பதட்டத்திலேயே இருந்தாள். ஒரு வழியாக அனைவரின் ஆசிர்வாதத்துடனும் தங்கள் திருமணம் நல்ல முறையில் நடந்ததை எண்ணி ஷைலஜாவிற்கு மனநிறைவாக இருந்தது. இருந்தாலும் தன் அன்னை முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருப்பதுதான் மனதிற்கு சற்று சங்கடமாக இருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? அவரின் மனதை மாற்ற முடியாது. அவர் அப்படித்தான் என்று அறிந்தவள் அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டாள். ஷைலஜா இளஞ்சிவப்பு நிறத்தில் பட்டுடுத்தி கிஷோரின் அருகில் அழகு பதுமையாக நிற்க, கிஷோரும் பட்டு வேட்டி சட்டையில் ஷைலஜாவின் அழகுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நின்றிருந்தான். இவர்கள் இருவரிடமும் போட்டி போடும் அளவிற்கு யாழ்னியும் அபிமன்யுவும் மணமக்கள் அருகில் நின்றிருந்தனர். யாழ்னி பர்பிள் நிறத்தில் பட்டுடுத்தி அதற்கு தகுந்தாற் போன்ற அணிகலன்களை அணிந்து ஷைலஜாவுடன் போட்டி போடும் அளவிற்கு ஜொலித்து கொண்டிருந்தாள். அபிமன்யு யாழ்னியின் உடைக்கேற்ப அதே நிறத்தில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து மாப்பிள்ளைக்கு அருகில் கம்பீரமாக நின்றிருந்தான். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரின் கண்களும் இவர்களின் மேலும் தவறாமல் பட்டது. மரகதம் பாட்டி வள்ளியம்மையிடம், வீட்டுக்கு போனதும் நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் மறக்காமல் சுத்தி போடணும் வள்ளி. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருடைய கண்ணுமே இவங்க மேலதான் இருக்கு என்று கூறி மகிழ்ச்சியாக நகைத்தார். வள்ளியம்மை, ஆமாங்கா, நீ சொல்றதும் சரிதான். பாரு, எல்லாருமே அவங்கள தான் பார்க்கறாங்க. ஆரியன் கடுப்பாக நின்று இருக்க, ஆரணி, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க அப்பா உன்னை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கார், போய் என்னன்னு பாரு என்று கூற, அது எதையுமே காதில் வாங்காமல் மணமேடையையே பார்த்தபடி கோபமாக நின்றிருந்தான். ஆரணி அவனின் தோளில் தட்டியவள், என்னாச்சுடா உனக்கு? ஏன் அங்கேயே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஷைலஜாவை நீயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்று நினைச்சு ஃபீல் பண்றியா என்ற ஆரணியின் கேள்வியில் ஜர்க்காகி ஆரணியின் புறம் திரும்பியவன், ஏன் உனக்கு இந்த கொலவெறி? ஆரணி, அப்புறம் எதுக்கு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஆரியன், நான் ஒன்றும் அவங்கள பார்க்கல. அவங்க பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க பாத்தியா, அவங்கள தான் பார்க்குறேன். ஆரணி, யாரு? அபியண்ணாவும் யாழ்னியுமா? ஆரியன், ஆமா,
பாத்தியா, கொஞ்சம் கேப் கிடைச்சிடக்கூடாது. எப்படி 2 பேரும் போய் ஃபில் பண்றாங்கன்னு பாரு. நம்ம அண்ணனுக்கு மட்டும் எல்லாம் எப்படி தான் சரியா அமையுதோ தெரியல. எனக்கு தான் ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது என்றான் புலம்பலாக. ஆரணி, ஏண்டா அதுக்காக கூட பிறந்த அண்ணனையே பார்த்து இப்படி தான் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு பொறாமப்படுவியா? ஆரியன், யாரு? நான் ஒன்றும் பொறாமையெல்லாம் படலையே, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆரணி, அதான் நீ பார்க்கறதுலேயே தெரியுதே, இப்படி குறுகுறுன்னு வச்ச கண்ணு வாங்காம பார்க்குற. உன் கண்ணே பட்டு இருக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. ஆரியன், யாருமே என்னுடைய மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என்றான் சலிப்பாக. இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.